முகமதே நீ நல்லாள், பொய் சொல்லாத ஆள், நேர்மையான ஆள் தான். நீ இறை தூதர் என்று பொய் சொல்வதாக நாங்க நினைக்கல. இருக்கலாம், இறை தூதரா இருக்கலாம், இருந்துட்டு போ. நாங்க உன்னை இறை தூதர்னு ஏத்துக்கிறோம், உன்னுடைய மார்க்கத்தை ஏத்துக்கிறோம். என்ன விவகாரம் கேட்டா, எங்களையும் இந்த வெளியூர்ல இருந்து சம்பாதிக்க வந்திருக்காங்க பாரு அவனையும், அடிமையா இருக்கான் பாரு அவனையும், எங்களையும் நீ ஒரு சபையில உட்கார வைக்கிற. நீ என்ன செய்ய, எங்களுக்கு தனி சபை ஏற்படுத்திடும். அதாவது பிரமுகர்கள் உயர்ந்த ஜாதிக்காரங்களுக்கு ஒரு சபை, அதுல உன் அறிவுரையை தனியா எங்களுக்கு சொல்லு. இவங்களை தெருவில் உட்கார வச்சு தனியா சொல்லிக்க, எங்களை மண்டபத்தில் வச்சு சொல்லு, அவங்களை ரோட்ல வச்சு சொல்லு, எங்களை வீட்டுக்குள்ள வச்சு சொல்லு, அவங்களை தெருவில் வச்சு சொல்லு. இந்த மாதிரி உன்னுடைய அறிவுரையை சொன்னால் எங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. இப்படி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. யார்கிட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வர்றார். அவர் கண்ணு தெரியாத ஒரு ஆள், கண்ணு தெரியாத ஒரு தோழர், நபி தோழர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், நபிகள் நாயகம் சொல்ற சரியில் ஏற்றுக்கொண்டவர். அவர் வர்றார். ஆனா தாழ்ந்த குணம், கண்ணு தெரியாது, பிளஸ் ஒரு தாழ்ந்த குணம் அவர் இருக்கிறார். தாழ்ந்த குலத்துக்காரர் நபிகள் நாயகத்தினுடைய சவுண்ட், கண்ணு தெரியாட்டாலும் காது நல்லா இருக்கும் இல்லையா, கண்ணு தெரியாதவர்களுக்கு காது நல்லா ஷார்ப்பா இருக்கும், அதை உன்னிப்பா பயன்படுத்துவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அவங்க அதை கொண்டுதான் வாழ வேண்டி இருக்கனால உன்னிப்பா காதுக்கு வேலை கொடுப்பாங்க. அதனால கரெக்டா நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சுக்கிறார். பேச்ச வச்சுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லிடுறாரு. எப்ப சலாம் சொல்றாரு? இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? உயர்ந்த ஜாதிக்காரங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? இவர் மாதிரி யாரும் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பஞ்சாயத்தை இதான் நடக்குது. பஞ்சாயத்தை என்ன? நாங்க உட்கார்ந்து இருக்கிற சபையில இந்த மாதிரியான இரண்டாம் தரத்து ஆளுக்கு வரக்கூடாது, மூணாம் தரத்து நாலாம் தரத்து ஆளுக்கு வரக்கூடாது, என்ன ஓகேயா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்பதான் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு. எப்படி இருக்கு பிரச்சனை? என்னடா இது பஞ்சாயத்து இருந்தாலும் இந்த நேரத்தில் இவர் பேசுறாரு. ரசூலுல்லாஹ் கோவம் வந்துருச்சு. அழகான ஒரு நேரத்தில் அவங்க எல்லாம் கவர் பண்ணி எடுத்துடலாம் நினைக்கும் பொழுது இந்த மாதிரி இருந்தாலும் இந்த சலாம் சொல்லிவிட்டாரு. முகத்தை அப்படியே சுழிச்சு, கண்ணு தெரியாத நாளும் தெரியாம போச்சவருக்கு, கண்ணு தெரிஞ்சவரா இருந்தா பார்த்திருப்பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை கடுகடுப்பாக்கிட்டாங்க. கடுகடுப்பாக்கிக்கிட்டு அவர் அலட்சியப்படுத்துறாங்க. அலட்சியப்படுத்தின உடனே அவனுக்கு கோபம் வருது. யாருக்கு? படைச்சவன். அவன் தானே படைச்சான். அவன் அந்த குருடரை படைச்சவர் யாரு? படைச்ச ரப்புல் ஆலமீன் இறைவன். அவனுக்கு கோபம் வருது. உடனேயே நபிகள் நாயகத்தை கண்டிச்சு ஒரு வசனம், ஒரு சூரா, ஒரு அத்தியாயம், அபசவத்தவல்லா 80வது அத்தியாயம். அபசவத்தவல்லா அஞ்சாஹுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக இவர் புறக்கணித்து விட்டார். ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான், நபிகள் நாயகத்தை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் கண்டிக்கிறான். அபசவத்தவல்லா அஞ்சாஹுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக இவர் முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டார், அலட்சியம் செய்து விட்டார்னு சொல்லி நபிகள் நாயகத்து கண்டனம் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? வரிசையா, அம்மா மன் இஸ்தகனா ஃபஅன்தலஹு தஸத்தா, உன்னை எவன் அலட்சியப்படுத்துகிறானோ அவனுக்கு வழியை போய் சொல்கிறாய். அம்மா மன் ஜாக யஸ்ஆ வஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்து உன்னிடத்துல ஓடி வருகிறாரே, ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாய். உன்னை தேடி வர்ற ஆள, உன் கொள்கை ஏற்றுக்கிட்ட ஒரு ஆளை நீ இழிவுபடுத்தி அனுப்புகிறாய். உன்னை ஏத்துக்கிறாதவன், உன்னை பிரச்சாரமே தேவையில்லை, காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வர்றான், அவனுக்கு வெளியே போய் சொல்றியா? நீ யார முக்கியத்துவம் கொடுக்க நினைக்கிற? எப்படி கட்டுமே அல்லாஹ் விடுறான். அப்ப இதுல என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நினைச்சிருக்கிறாங்க, இவங்கள கொஞ்சம் முதல்ல சரி பண்ணிக்கிட்டா படிப்படியா திருத்திக்கலாமே ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க விட்டு கொடுக்கல, படைச்ச இறைவன் விட்டு கொடுக்கல. என்னுடைய படைப்பு எல்லாம் சமம், அதை நீ மாத்தினாலும் ஒத்துக்கிற மாட்டேன், எல்லாரும் என்னுடைய படைப்புல சமந்தான், ஏத்துக்கின்றவனுக்கு முக்கியத்துவம் கொடு, ஏத்துக்கிறாங்க ரெண்டாயிரம் கொடு அப்படின்னு அல்லாஹ் கண்டிச்சிட காட்சி நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை? நபிகள் நாயகத்தை அவர்கள் எதிர்த்ததுக்கு காரணமே இந்த சமத்துவ அந்தஸ்து தான். இவர் சமமாக்குறார், எல்லாத்தையும் ஒரே சபையை நிப்பாட்டுறாரு. இத முடியாது, நாம உசந்த ஜாதி, நாம காபா என்ற ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா, அத வழிபாடு நம்ம தான் செய்வோம், பூஜை நம்ம தான் செய்வோம், கடவுளுக்கு வேண்டிய சேவைகள் நம்ம செய்வோம், அவர்கள் தூரத்தில் நின்று பார்வையாளர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கொள்கையை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரும் ஜமா வாங்குறாரு. பாத்துக்குவாங்களா? அப்ப இந்த ஆதிக்க சக்திகளை எதிர்க்கும் பொழுது ஆதிக்க சக்திகள் தூண்டி விட்டுவான் ஈஸியா.
ஆதிக்க சக்திகளுக்கு அந்த சக்தி இருக்கிறாங்க. பள்ளிவாசல் அவங்க கையில் இருக்கிறது, அதிகாரம் அவங்க கையில் இருக்கிறது, கோவில் அவங்க கையில் இருக்கிறது, ஊர் நிர்வாகம் அவங்க கையில் இருக்கிறது, பணம் அவங்க கையில் இருக்கிறது, ராணுவம் அவங்க கையில் இருக்கிறது. இப்படியான ஆதிக்கத்தை கையில வச்சுக்கிறதுனால இவர் சொல்ற இந்த மேட்டர் வந்தால் நம்மளை எல்லாம் ஒன்னாக்கிடுவாரு, சமமாக்கிடுவாரு. இது இந்த காலத்துல மட்டும், நபிகள் நாயகத்துக்கு மட்டும் நடக்கல. ஷுஐப் நபி போய் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, இஸ்லாத்தை சொன்னாங்க, ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மானரா கத்தபாக்க இல்லல்லதீனஹும் அராஜுனா பாதியர்ரை. ஷுஐபே, நாங்க உன்னை பார்க்கிறோம், உனக்கு பின்னாடி உள்ள மக்களை பார்க்கிறோம். யார் இருக்கிறான்? அற்பர்கள் நிக்கிறான். உன் பின்னாடி, உன் பின்னாடி யார் நிக்கிறான்? அராஜிலுனா, எங்கள்ல கீழ்சாதி மக்கள் உன்னோடு நிற்கிறான். பாதியர்ரை, சிந்திக்க தெரியாதவன், முட்டாள்கள் உன்னோடு நிற்கிறான். அவர்கள் எங்களுக்கு சமமா? உனக்கு பின்னாடி எவன் நிக்கிறான்? உன்னை ஊரட்ட விரட்டி அடிச்சிருவோம், எங்களுக்கு நீ அறுவடை சொல்ல வேண்டியா? அப்ப அவங்க என்ன பார்க்கறாங்க என்று கேட்டா, பலவீனர்கள் பின்னாடி நிற்கிறார்களா, பலம் வாய்ந்தவர்கள் நிற்கிறார்கள் பார்க்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, இஸ்லாத்தை மக்கள் மத்தியில எடுத்து சொல்ற அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துடைய சில தோழர்கள் ஹிஜ்ரத் செய்து போயிருக்கிறார்கள். எங்க போயிருக்கிறாங்க? பல பகுதிகளுக்கும் போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த செய்திகள் எல்லா பக்கமும் பரவுது. அப்ப அந்த அபூ சுஃபியான் ஹிர்கல் மன்னருக்கு ரசூலுல்லாஹ் கடிதம் கொடுத்துறாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த அபூ சுஃபியான் ஒருத்தர் வியாபாரியா போகும் பொழுது அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த முகமது ஒருத்தர் இருக்காரு, அவர் எப்படி? அவர் நல்ல கோத்திரத்தில் உள்ளவர் தான். அவர் என்ன சொல்றாரு, என்னென்னலாம் சொல்றாரு? யார்? அபூ சுஃபியான் சொல்றாரு. அவரை பலவீனர்கள் பின்பற்றுகிறார்களா, அல்ல சிறப்புக்குரியவர்கள் பின்பற்றுகிறார்களா? பலவீனர்கள் தான் பின்பற்றுகிறார்கள். அப்ப அந்த மன்னர் சொல்றாரு, எல்லா இறை தூதர்களும் இப்படித்தான் பின்பற்றுவாங்க. இறை தூதர் சொல்றாரு, நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி நிக்கிறதெல்லாம் நல்ல ராயல் ஃபேமிலியா பின்னாடி நிக்கிறாங்களா, சோத்துக்கு வழி இல்லாதவர்கள் நிக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்கிறார் அந்த மன்னர். அப்ப இந்த அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்ல இல்ல, பாவப்பட்ட மக்கள் தான் ஒரு பின்னாடி போறாங்க. அப்ப பாவப்பட்ட மக்களை மீட்பதற்காக அவர்கள் களத்தில் இறங்கும் பொழுது அவர்களை அடிமையாக வைத்திருந்த மக்களுக்கு பொறுக்க இயலாது. ஒரு கடவுள் கொள்கையை சொல்றாங்க, இரண்டாவது அடிமைப்படுத்தி கிடக்கிற மக்களை விடுவிப்பதற்காக வரும் பொழுது அடிமையா வச்சுக்கிறவனுக்கு கோபம் வருமா வராதா? அதுதான் எதிர்ப்பு காரணம். அதனால பின்னாடி பல பிலாலு, சுஹைபு, குபைபுன்னு சொல்லி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு அபூபக்கர், உமர் மாதிரி சில பேர் இருந்திருக்கலாம். அதிகமான மக்கள் யாரா இருந்தாங்கன்னு சொன்னா அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி ஆரம்பத்தில் அணிவகுத்தார்கள். இஸ்லாம் வளர்ந்து ஆட்சியை பிடிச்சி பெருசா போன பிறகு நான் நீ வந்து பின்னாடி சேர்ந்து கொண்டார்கள் நிறைய பேர். ஸ்டார்டிங்ல ஆரம்பத்தில் வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பலவீனர்கள் தான் வந்தார்கள், பலமிக்கவர்கள் எதிர்த்தார்கள். ஏன்? ஆதிக்க சக்திகளை உடைச்சி எறியறதுக்கு வர்றாங்க. இன்னைக்கு அதை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன மேட்டுங்கிறீங்க? இந்த பள்ளிவாசலுக்கு வராதுன்னு போர்டு போடுறவன்லாம் பெரிய மார்க்கத்தை கரைச்சு குடிச்ச நிர்வாகிகளா? நீங்கள் பள்ளிவாசல்ல போய் ஏகத்துவத்தை வரதட்சணை வாங்காதேன்னு சொல்றீங்க, அதுக்கு தான் உங்களை பள்ளிக்கு வராதேங்கிறான். அடே, பள்ளிவாசலுக்கு கணக்கு காட்டுறான்னு கேட்கறீங்க, உங்களை பள்ளிவாசலுக்கு வராதேங்கிறான். பள்ளிவாசலுக்கு நிர்வாகியா இருக்கிறவனுக்கு என்னென்ன தகுதி இருக்கு குர்ஆன்ல அப்படி நீங்க எடுத்து சொல்றீங்க, உங்களை பள்ளிக்கு வராதேங்கிறான். அப்ப இந்த பள்ளிக்கு வராதே என்று போர்டு போடக்கூடிய முஸ்லிம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கொள்கையை நீங்க சொல்றதுனால உங்களை எதிர்க்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. இஸ்லாத்தை காப்பாற்ற எதிர்க்கிறேன். நான் கேட்கிறேன், நீங்க வந்து ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது உங்கள் ஊர்ல, உங்க பஞ்சாயத்துல, உங்க ஜமாத்துல நிர்வாகிகள் எதிர்க்கிறாங்களே, ஏதோ இஸ்லாத்தை காப்பாற்ற இருக்கிறாங்களா? இஸ்லாத்தை காப்பாற்றவர்கள் எதிர்ப்பதாக இருந்தால் குடிகாரனை எதிர்த்திருக்க வேண்டும், எதிர்த்தார்களா? வரதட்சணை வாங்குவதை எதிர்க்க வேண்டும், எதிர்த்தார்களா? வட்டி வாங்குறவனை, அதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிர்த்து அவங்கள ஒத்துக்கிட்ட விஷயம் தானே. வட்டி வாங்குற கூடாதுன்னு தெரியுமில்லங்க, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு தெரியுமா இல்லையா? எந்த ஜமாத்துல விபச்சாரம் செய்யறவன் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு போடு போட்டாங்க? வட்டி வாங்குறவன் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்னு எந்த ஜமாத்துல போடு போட்டாங்க? சினிமாவுக்கு போறவன் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்னு போடு போட்டாங்களா? இல்ல. வப்பாட்டி வச்சுக்கிறாங்க ஊருக்குள்ள, அவன் வந்து பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்னு போடு போட்டாங்களா? முத்தவள்ளியா இருந்து பள்ளிவாசல் சுருட்டிட்டு நீக்கப்பட்டிருப்பானே, அவன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது ஏதாவது போட்டு போட்டாங்களா? இல்ல. எதுக்கு போட்டு போடுறாங்க? அப்ப மார்க்கத்தை காப்பாத்துறதுக்கு இந்த போர்டு இல்ல. நீங்க வந்து ஆதிக்கத்தை உடைச்சிருவீங்க, நீங்க வந்து அந்த மக்களை வென்றெடுத்தீர்களே ஆனால் கணக்கு கேட்பீங்க, கரெக்டா இருக்கணும்பீங்க.
தோளுறவன் நிர்வாகியா இருக்கணுமீங்க, வரதட்சணை வாங்கினா நிர்வாகி இருக்க கூடாதுமீங்க, தண்ணி அடிக்கிறவன் நிர்வாகி இருக்க கூடாதுமீங்க, நீங்க அடிமடியில கை வைப்பீங்கிறதுனாலதான் உங்களை மட்டும் எதிர்க்கிறான். பேர் இஸ்லாம். அவன் இப்ராஹிம் நபி பேருக்கு தான் எதிர்த்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தவனு சொல்லி எதிர்த்தான். இப்ராஹிம் நபி மார்க்கத்துக்கு எதிராக போறாரு, இப்ராஹிம் நபி மார்க்கத்தை சொல்ல வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் எப்படி மக்களுக்கு உசுப்பி விட்டான்? இப்ராஹிம் நபிக்கு எதிராக இவர் கச்சை கட்டுறாரு, விடாத. அதே மாதிரி இப்ப என்ன பண்றான்? ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நம்ம வர்றோம்.